கஸ்தூரி. பொண்ணு மாப்பிள்ள வரலையா? மாப்பிள்ளையோட 3 தங்கச்சிங்க. அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. வாங்கம்மா. என்ன எப்படி பாக்குறீங்க? ஓ, பொண்ணு மாப்பிள்ளை காருக்கு முன்னாடி நீங்க வந்துட்டீங்கன்னு பாக்குறீங்களா? ஒரு நிமிஷம் சார். நாங்க வர்ற வழியில ரயில்வே கேட்ல மாட்டிக்கிட்டோம். இனி ஒரு 1/2 hourல வந்துரும் சார். ஓ, ஓகே சார். ரைட் ரைட், பாத்து வாங்க. ரைட். பொண்ணு மாப்பிள்ளை கார் ரயில்வே கேட் ஹெல்ட் அப். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அம்மா, இங்க ஏன் நிக்கிறீங்க? உள்ள வந்து உட்காருங்க. வடிவு, இவங்களை உள்ள கூட்டிட்டு போமா. உள்ள கூட்டிட்டு போ. என்ன பாக்குற? இவங்களை உள்ள கூட்டிட்டு போ. உள்ள வாங்க. போங்கம்மா, போங்க. சரிம்மா, சரிங்க. ஏ வடிவு, அத உட்கார்ந்துருக்காங்களே தேவியோட நாத்தனாருங்க. நாளைக்கு அவங்க தேவிய நல்லா கவனிச்சுக்க வேணா? அண்ணி அண்ணின்னு தலையில தூக்கி வச்சுக்க வேணா? போ, அவங்களுக்கு உன் கையாலேயே இந்த ஜூஸ கொடுத்து உபச்சாரம் பண்ணு. அட புடி புடி, போ. அட போங்கற. சாப்பிடுங்க. சாப்பிடுங்கன்னு சொல்றேன்ல, காதுல வேலை. என் வீட்டுக்காரர் தான் கூப்பிடுறாரு. ஏங்க, உங்களுக்கு எவ்வளவு நேரமா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், ஏன் எடுக்கல? ஏன், என்ன விஷயம்? ஆமா, கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு மண்டபத்தை விட்டு கிளம்பிட்டீங்கல்ல? நாங்க இப்போ பொண்ணு வீட்டுல தான் இருக்கோம். வழக்கமா உங்க அண்ணன் தான் பொண்ணோட அப்பாவை வீட்டுல போய் பார்த்து கணக்கு வழக்கெல்லாம் செட்டில் பண்ணிட்டு பணத்தை வாங்கிட்டு வருவாரு. நீங்க எதுக்கு போனீங்க? ஐயோ, நாங்க இங்க இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வந்திருக்கோம். என்னடி குழப்பற? தெளிவா சொல்லு. கல்யாண பொண்ணு தேவி ஏற்கனவே ஒருத்தனை காதலிச்சு அவங்கிட்டயே கெட்டு போய் அபாசனம் பண்ணிக்கிட்டவன். நீதான் போய் பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும். சம்மதிக்கிறேன் சார். இத சொல்லதான் ரொம்ப நேரமா உங்களுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். உங்க லைன் தான் கிடைக்கல. ஆக கடவுளா பார்த்து ஒரு வழியா உங்க அண்ணனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டாரு. அப்படிதான் வச்சுக்கோங்களேன். சரி சரி, நீங்களும் உடனே புறப்பட்டு இங்க வந்துருங்க, சரியா? அது முடியாதேம்மா, எனக்கு இங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சரி, பொண்ணு மாப்பிள்ள நம்ம வீட்டுக்கு வருவாங்கல்ல, அப்ப நான் பாத்துக்கிறேன்.
சரிங்க, வச்சிடுறேன். யமுனா, நடந்ததெல்லாம் என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டேன். அவர் என்ன சொன்னாரு? ரொம்ப ஆச்சரியப்பட்டார் தெரியுமா? சந்தோஷப்படல. அவரை விட கல்யாணமே வேண்டான்னு பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருந்த அண்ணனுக்கு இப்படியாவது கல்யாணம் ஆச்சேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனா அந்த தேவி பொண்ணு நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னடி என்ன தேவின்னு பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு அண்ணின்னு சொல்லு. அண்ணி அவ ராட்சசி. காஃபிய கொட்டினதுக்கு எப்படி கத்துனா? ஏய், நீ வேணும் தானே காஃபிய கொட்டின? அவளதானே அண்ணனை மன்னிப்பு கேட்க வச்சா? ஏய், என்னடி வாய் நீளுது உனக்கு? அவ இவன்னு அவங்க வயசு என்ன, உன் வயசு என்ன? பழசெல்லாம் மறந்துடு. இனிமே அவங்க உன் அண்ணி. அவங்கள மரியாதையா அண்ணின் தான் கூப்பிடணும். சரி சரி, அப்படியே கூப்பிட்டு தொலைக்கிறேன். வேற வழி? அண்ணனை நினைச்சா ஒரு விதத்துல சந்தோஷமா இருக்கு, ஒரு விதத்துல பயமா இருக்கு. அண்ணன் அண்ணி கிட்ட என்ன கஷ்டப்பட போறாரோ. இத பாரு, அண்ணன் கிட்ட பழகி அவரு எப்படிப்பட்டவரு, அவரு குணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் அண்ணி சீக்கிரமா மாறிடுவாங்கல்ல. அண்ணனை விடுக்கா, அண்ணி நம்மள என்னென்ன பாடுபடுத்த போறாங்களோ. நான் அவங்க மேல காஃபிய வேற கொட்டிட்டேன். எல்லாம் இனிமே நம்ம நடந்துக்கிறதுலதான் இருக்கு. நாம அவங்க கிட்ட அன்பா இருப்போம், அப்புறம் அவங்களும் மாறிட மாட்டாங்களா? சரி வாங்க உள்ள போலாம். வா. அக்கா, வீட்டை பாத்தியா? எவ்வளவு பெரிய வீடு. ஏசி, கார், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி. அண்ணன் ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான்.